இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது எங்க கிருபான வீட்டு கல்யாணத்துல சித்ராவுக்கு விஷம் கொடுத்து அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அதை பண்ணவங்க வீட்டில் போய் விசாரியா? இங்க வந்து என்ன கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இடத்த காலி பண்ணு, இல்லைன்னா போலீஸுக்கிட்ட சொல்லி உன்னை தூக்கி வெளியில போட வேண்டியதா இருக்கும். போலீஸா? மாப்பிள வாயிலாம் சொன்னா புரியாது போலயே. நீ 2 காட்டு நம்ம கவுன்சிலருக்கு, அப்பதான் உண்மையில வெளியே வரும். சரி, நான் போறேன். அதுக்கு முன்னாடி இதோ இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவனை தெரியும். கட்சியில போஸ்டர் ஓட்டுற பையன் இவன். ஆனா இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. நான் கவுன்சிலரு, அதுக்குள்ள எல்லாம் மறந்து போச்சா? நல்லா கண்ணை திறந்து பாரு, நீ அமிச்ச ஆள் தான். கையங்களமா சிக்கிட்டாங்க. இந்த பாரு, நீ தான் பண்ணன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. என்ன, எனக்கு எதிராக பொய் சாட்சியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? அது என்கிட்ட நடக்காது. ஐயா, இதுக்கப்புறம் பொறுமையா பேசினா புரோஜனம் மேல மாப்பிள. இந்தா முடிச்சு விடு, ரொம்ப பேசிட்டு இருக்கான். கவுன்சிலரு, நீங்க இந்த ஏரியாவோட கவுன்சிலரா இருக்கீங்க. இப்ப நான் உங்களை அடிச்சு அது உங்க ஏரியா ஃபுல்லா தெரிஞ்சு நாளை பின்ன நீங்க ஓட்டு கேட்க போய் எல்லாரும் முகத்துல காரி துப்புனா நல்லாவா இருக்கும்? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? மாப்பிள, கரெக்டு தான்டா. நீ சொன்னதுதான் கரெக்டு. சொல்லு, விடு. சொல்ல போறியா இல்லையா? விடு. சொல்றியா இல்லையா? பண்ணிராத. சொல்லிடுறேன் தம்பி, சொல்லிடுறேன். முன்னாடியே சொல்ல வேண்டியது, எதுக்கு தேவை சாவ போனேன். நான் சொல்லிடுறேன். இரு, ரெக்கார்ட் கொடுக்குறேன். உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா? சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். நான் தான் இதெல்லாம் பண்ணேன். இந்த பொண்ணை மேக்கப் போடுற மாதிரி கிருபாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு அனுப்புனது நான் தான்.